இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்பிக்கை டிஜிட்டல் லான்ச் in India. We welcome you. We wish you great success. உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் ஒரு பார்வை, ஒரு குரல், ஒரு வாக்குறுதியோடு வந்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு குடும்பத்தின் சார்பாக இன்னொரு குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். I really wish you all the best. இங்கே அனைவரும் மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி, அதாவது மீடியா வெறும் பிரேக்கிங் நியூஸாக இருக்கக்கூடாது. We have a social responsibility. மக்களிடம் உண்மை சேர வேண்டும், நியாயமாக சேர வேண்டும், ஒரு துணிவோடு செயல்பட வேண்டும், நேர்மையான பார்வையுடன் செயல்பட வேண்டும். இதுதான் பத்திரிகை தர்மம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனிவே, this is going to be a very powerful journey and I wish you all, you, Mr. Sahul and everybody in your team, all the best. It should be உங்கள் நம்பிக்கை, உங்கள் பார்வை, உங்கள் நேர்மை, உங்கள் மீடியாவாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மலேசியாவில் தொடங்கி இன்று சென்னை நோக்கி அனைவரின் நம்பிக்கையை பெற வந்திருக்கும் இந்த குழுமத்தின் நிறுவனர் அன்பு அண்ணன் இக்பால் அவர்களே, அறிவுரை வழங்கி ஸ்பெஷல் அட்வைசராக இருக்கின்ற இனிய சகோதரர் சாகுல் அவர்களே, இவருகிற அமைச்சர் பெருமக்களே, பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே, எனக்கு முன் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களே, சீமான் அவர்களே, டாக்டர் சரவணன் அவர்களே, பேச இருக்கின்ற தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் ஊடக, பத்திரிகை, புகைப்பட மற்றும் செல்போன் பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் செல்போன் பிரியர் என்று சொல்லிவிட்டால் இந்த செய்தி, நான் பேசுகின்ற செய்தி மற்றவர்களை விட மிக வேகமாக சென்றடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவேதான் அந்த செல்போன் பிரியர்களுக்கு நான் என்றுமே ஒரு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடுகிறேன். நம்பிக்கை எனக்கும் பத்திரிகை உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. என் பெரியப்பா ஆதித்தனார் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே பத்திரிகை துவங்கும் போது அந்த காகிதத்தை காலையிலே அதை செய்வதற்கான முயற்சி எடுத்து காகிதத்தை உருவாக்கி அதை உலர வைத்து பிறகு அச்சிட்டு கையிலே கொண்டு சேர்க்கின்ற ஒரு பத்திரிகையாக தான் தினத்தந்தி உருவாக்கியது என்பது எனக்கு தெரியும். காரணம், என் பெரியப்பாவுடன் என் தந்தையாரும் அதில் சில நாட்கள் பயணித்தார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆக என்னை பொறுத்தவரை ஒரு பத்திரிகை குடும்பத்தை சார்ந்த என்னை இந்த விழாவிற்கு அன்பு சகோதரர் சாகுல் அழைத்திருப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதையும் தாண்டி சாகுல் எனக்கு இனிய உறவுக்காரர் என்றே நான் சொல்லிக்கொள்ள முடியும். அதன் பிறகு பத்திரிகை உலகிலே நான் காலையிலே தெருக்களிலே சென்று பத்திரிகை விநியோகம் செய்ய ஆரம்பித்து பெங்களூரிலிருந்து அலுவலகத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நான் கல்வி கற்ற காரணத்தினாலும் பிஎஸ்சி கணிதம் படித்த காரணத்தினாலும் நான் பத்திரிகையாளராக மாறிவிடலாமா என்று கேட்கும்போது, நீங்கள் அந்த தொழிலை நீங்கள் அதை செய்யலாம் என்று சொன்னார்கள். ஆக நான் ஒரு பத்திரிகையாளர், பத்திரிகையை தெரு தெருவாக சென்று விநியோகம் செய்த ஒரு சைக்கிள் பையன். ஆக பத்திரிகை உலகம் சம்பந்தம் உண்டு. அப்போல்லாம் பத்திரிகை செய்தி சொல்லணும்னா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு லைட்னிங் கால் புக் பண்ணணும். உடனடியாக செய்திகளை சொல்ல முடியாது. அங்கு பலரும் காத்திருப்பார்கள் செய்திகள் சொல்வதற்காக. அந்த பணியும் நான் செய்திருக்கின்றேன். இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கு பேசிய பலரும் அண்ணன் சீமானா இருக்கட்டும், அமைச்சர் அவர்களும் இருக்கட்டும், அனைவரும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு பத்திரிகை ஊடகம் இருக்க வேண்டும். ஏன்னா இட்ஸ் தி ஃபோர்த் பில்லர் ஆஃப் தி டெமோக்ரஸி. அப்படி இருக்கும்போது நாம் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த பத்திரிகைகள் இருக்க வேண்டும், ஊடகங்கள் இருக்க வேண்டும், தொலைக்காட்சிகள் இருக்க வேண்டும்.
இங்கு சீமான் பேசும்போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த நம்பிக்கை என்னை போன்றவர்கள் சிறந்த செய்திகளை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று. செய்தியாளர்கள் என்றும் நல்ல செய்திகளை தான் வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற சீமான் அவர்களே, உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரும், இந்த நம்பிக்கை அதை செய்யும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. இங்கே ஒன்றை மட்டும் சொல்லணும், இந்த வியூஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நியூஸ். நியூஸ் ஹேஸ் டு பி நியூஸ். அதை மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லும் போது அது திசை திரும்பி வேற எங்கோ சென்றுகிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் நான் பயணித்துக் கொடுக்கிறோம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு வாட் எவர் யூ சி இன் யர் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் இந்த சேனல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் இவ்வளோ வந்துருச்சு. பெரிய லெவலில் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக இந்த செய்தி உண்மையதானா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்வதே மிகவும் கடினமாக இருக்கிறது. காலையிலே பலரும் வந்து எனக்கு கேள்வி கேட்டார்கள், அண்ணா 500 கோடி வீடை நீங்கள் வித்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்களாமே, என்ன எங்கேயே அந்த செய்தியை பார்த்தேன் ஊடகத்தில் இருக்குன்னு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா 500 கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டுறதுன்னா 10 கோடி வீடு கட்டி 400 கோடியாக வந்து பேங்க்கில் போட்டுட்டு நிம்மதியாக எந்த வேலையை செய்யாமல் வீட்டில் ரிட்டையர் ஆகிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆக இதை இங்கு உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பார்க்கும்போது ஓஹோ இவரும் ஹாலிவுட் நடிகரை போல 500 கோடிக்கு வீடு கட்டியிருக்கிறார் என்று நினைத்து விடுவார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் உண்மையை உண்மையாக சொன்னால்தான் நம்புகிறவர்களும் இருக்கிறார்கள், நம்பாதவர்களும் இருக்கிறார்கள். நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் செய்தியாளர்களுக்கு. யூ ஷுட் பி எஜுகேட்டட், யூ ஷுட் பி நாலேஜபிள். நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்போ பத்திரிகை செய்தியை வெளியிடுவதற்கு முன்போ உங்களுக்கு அந்த செய்தியை பற்றியோ நடக்கின்ற நடப்பையை பற்றியும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். நான் சில பல சீமானை பார்ப்பேன். இங்கே நான் பேசும்போது கட்சி சார்பற்று எந்த ஒரு கட்சிக்கு இல்லாமல் நான் பொதுவாக பேசும்போது சீமான் கேட்குற சில சமயம் நான் பார்ப்பேன். கோபமாக கேட்பார், நீங்கள் அந்த செய்தியை பார்த்தீங்களான்னு கேட்பார். நமக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு ஆசை தோணும். ஏன்னால் உங்களுக்கு தெரிந்திருப்பதை நீங்கள் கேட்கிறீர்களா இல்லை எங்களிடமிருந்து தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் கேட்கிறார் என்று புரிவதற்காக அந்த கேள்வி எழுகிறது. அது கோபமாக கடுஞ்சொல் சொல்வதற்காக அல்ல. நீங்கள் கேட்கும் போது have you done your homework? நீங்கள் அந்த செய்திகளை வெளியிட நினைக்கும் போது அந்த செய்திகள் மக்களை சென்றடையும் போது அது உண்மையான செய்தியாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நம்பிக்கை. எனக்கு இந்த நம்பிக்கை குடும்பத்துடன் பழகும் போது இவர்கள் உறுதியாக, ஏன்னா 27 ஆண்டுகள் அவர்கள் பத்திரிகை நடத்திருக்கிறார்கள். அதன் பிறகு இனிமே இது டிஜிட்டல் உலகம் என்று மாறும்போது நாமும் மாற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று 4 ஆண்டுகளாக நம்பிக்கை மலேசியாவில் உலா வந்திருக்கிறது. இப்போது சிங்கப்பூர், சென்னை, அதாவது தமிழ்நாடு, இந்தியா, துபாய் செல்ல இருக்கிறார்கள். சீமான் அவர்கள் சொன்னது போல வேறாக பல நாட்களும் நீங்கள் செல்ல வேண்டும். நம்ம தமிழ் சமுதாயத்தையும் இந்திய மக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு பாலமாக நீங்கள் அமைவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆக நீங்கள் ஆரம்பித்திருக்க நேரம் தேர்தல் காலம். நல்ல அட்வைசர் சாகுல் அவர்கள் உன்னிப்பாக அனைவருடன் பேசி எப்போ இந்த நம்பிக்கையை நாம் தமிழகத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சிறந்த ஒரு அறிவுரை கொடுத்து, தேர்தல் களத்திலே பல செய்திகள் இருக்கும், உண்மைகளும் இருக்கும், பொய்களும் இருக்கும், எதை சிறப்பாக போட வேண்டும் என்பதை அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு நம்மகிட்ட பேசும்போது தெரியுது. இந்த குடும்பத்தில் நான் பழகியிருக்கேன். எதையும் உண்மையாக பேசுவது மட்டும்தான் அவளுக்கு தெரிகிறது என்பது நிச்சயமாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது நிச்சயமாக நம்பிக்கை மீது நம்பிக்கை வையுங்கள். பல ஊடகங்கள் இருக்கீங்க, எல்லாரும் நல்ல செய்திகள் தான் போடுறீங்க, அதுக்கான முயற்சிகள் செய்தீங்க. எதையும் மிகைப்படுத்தாமல் உண்மையை உண்மையாக சொல்லும்போது மட்டும்தான் நான் உண்மையான பத்திரிகையாளராக 4வது தூணாக திளைக்க முடியும் என்று சொல்லி, இந்த நம்பிக்கை பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், பலரிடம் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்க உங்கள் பத்திரிகை ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் மட்டுமல்ல, நீங்கள் சரியான கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை, நல்லவைகளை எடுத்துச் சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி வருகை தந்த அனைவருக்கும் சாகுல் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.